வணக்கம். இதுவும் ஒரு விழிப்புணர்வு சார்ந்த பகிர்வு தான். நியாயமான முறையில் ஆட்டோ ஓட்டுற எந்த ஆட்டோ ஓட்டும் தோழர்களை குறிப்பிடும் வீடியோ கிடையாது இது. ஓலா போன்ற ஆப்பில் நீங்கள் வண்டி ஓட்டும் பொழுது அதில் இருக்கிற நிபந்தனைகள், அதில் வர ஃபேருக்கு உட்பட்டு தான் நீங்கள் வண்டி ஓட்ட வரீங்க. அப்படி இருக்கும் பொழுது அதில் காட்டுற ஒரு அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா கேட்கறது எந்த விதமான மனப்போக்குன்னு தெரியல. அந்த காலத்தில் மீட்டருக்கு மேலே 20 ரூபா போட்டு கொடுங்க, மீட்டருக்கு மேலே 30 ரூபா போட்டு கொடுங்கன்னு கேட்டது போய் இன்னைக்கு வந்த ஃபேர் வந்து 300 ரூபா, 650 ரூபா கேட்டு 550 ரூபாய்க்கு போகலாம் சார். இப்படி பார்கெயின் பண்ணால் மீட்டரில் வர்றதை விட 200 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. நான் கேட்குறது விலைவாசி அதிகமாக போயிடுச்சு, வாழ்வாதாரம் இல்லை, அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குன்னா அந்த ஃபேரை நிர்ணயம் பண்ணுற இடத்துல முறையிட்டு அந்த ஃபேரை ஃபிக்ஸ் பண்ணுறதை விட்டுட்டு கஸ்டமர்கிட்ட லாஸ்ட் மினிட்ல அவன் 20 நிமிஷம் வெயிட் பண்ணி அவன் வர்ற டைமில் நீங்கள் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறது, இது எந்த விதமான மனப்போக்குன்றது சுத்தமாக எனக்கு தெரியல. ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரும்போது 650 ரூபா காட்டுது, நேரம் 12 மணிக்கு மேலே. அதனால் வந்து 1500 ரூபாய் கொடுங்க. இங்கெல்லாம் அப்படி தான் சார், இப்போல்லாம் அப்படி தான் சார், அப்படி தான் சார். இது இந்த அப்படி தானா என்னன்றது எனக்கு சத்தியமாக புரியல. நியாயமான முறையில் ஓட்டும் பொழுது மக்கள் வந்து வேறு டிரான்ஸ்போர்ட் மோட் நோக்கி போக போகிறது கிடையாது. மீட்டரில் வரதை ஓட்டுறீங்கன்னா அவங்க ஏன் ஓலா பைக்கு, ஓலா அதர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து அவங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அதில் காட்டுற பில்லை விட கஸ்டமராக பார்த்து எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் நியாயமாக எக்ஸ்ட்ரா கேட்கலாம். இந்த மாதிரி அநியாயமாக கேட்குறது எந்த விதமான மனப்போக்குன்னு தெரியல. நன்றி.